விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பாஜகவை சேர்ந்த நடிகர் சரத்குமார் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட சங்கீதமங்கலம் கிராமத்துல வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அப்ப பேசிய நடிகர் சரத்குமார், 3வது முறையா மோடி பிரதமரா வந்திருக்கிறார்னா அது நல்லாட்சியை காட்டுவதாகவும், விக்கிரவாண்டி தொகுதி எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. தெரு தெருவா சைக்கிள்ல பேப்பர் போட்டவன் தான் நான், மக்களால உயர்த்தப்பட்டவன் தான் இப்போ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரத்குமார் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு 800 கோடி செலவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை இப்ப விட்டா கூட மூட்டை தூக்கி பிழைப்பேன். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதால தான் இன்னைக்கும் நான் திடமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மகள் திருமணத்துக்கு ரூபாய் 800 கோடி செலவு செஞ்சேன்னா இப்ப கூட என்னால மூட்டை தூக்கி படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேரோட கேள்விக்கு சரத்குமார் இதன் மூலமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். கடந்த நாட்கள்ல சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமிக்கும் நிக்கோலஸ்க்கும் திருமணம் நடந்தப்ப இப்படிதான் நிறைய பேச்சுகள் அடிபட்டுச்சு. இந்த பேச்சுகள் எல்லாம் பிரச்சாரத்தின் போது இப்படியா சொல்லி சரத்குமார் முடிவு கட்டியிருக்கிறார்னே சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க எங்களோட குரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.